ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் மீல்ஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, அதுக்கு நான் சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணியில் அலம்பிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா குழஞ்சிடும் கிழங்கு. வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த தோலை மேலில் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு நீட்டமாக நான் மொத்தமாக பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ரைஸ் பவுடர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க 1 டீஸ்பூன். எல்லாமே அப்படியே குலுக்குனிங்கனாவே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும். கிழங்குல நீங்கள் கையை போட்டிங்கன்னா குழஞ்சிடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கிழங்கு. ஸோ அப்படி 2 குலுக்கிட்டிங்கன்னா நல்லா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிரும். அப்படியே வச்சுருவோம். 2 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கடியிலையும் பேனை ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றிட்டு ஒவ்வொரு கிழங்காக எடுத்து வச்சிட்டிங்க. அது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு அப்படியே கொஞ்சம் 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். எதுவும் பண்ண வேணாம், கரண்டியெல்லாம் போட வேண்டாம். அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி பரட்டினீங்கனாவே சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.